ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து தீபக் ரவிச்சந்திரன். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடாமலே இருக்குது. பிகாஸ் சின்னதாக ஒரு பர்சனல் ஒர்க்ஸ் நிறைய இருந்ததால் இனிமேட்டு வீடியோ கொஞ்சம் கண்டினியூஸாக போட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா Q3 ரிசல்ட் அகெயின் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு தான் மெயினாக நம்ம சேனல் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து ஆல்கஹால் கம்பெனி. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நெட் ப்ராஃபிட்டை வந்து 61% இன்க்ரீஸ் பண்ணதால் இன்னைக்கு 20%ங்க அந்த ஸ்டாக் வேற லெவலுக்கு ஏறி இருக்கு. சரியா? ஸோ அது ஏன், இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயிலு. ஸோ மெயினாக 2 தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அனலைஸ். இது ரெண்டுமே நம்ம வந்து க்ளீனாக இந்த கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனலைஸ் ஸ்க்ரீனரில் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபண்டமெண்டலில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ மெயினாக நான் பார்க்குறது வந்து மார்க்கெட் கேபிட்டல் பார்ப்பேன். ஸோ 500 மேலே இருக்குது. ஸோ நல்லாவே ஒர்த்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஈக்விட்டி வந்து ஒன்று கீழே இருந்தாலே அந்த கம்பெனி வந்து வெல் அண்ட் குட். ஸோ டேட்டா வைஸ் பார்த்திங்கன்னா எதுவுமே மைனஸில் இல்லை, எல்லாமே வந்து குட். ஓவரால் வந்து பிக்சர் பாருங்கள். ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபாயில் அந்த ஸ்டாக் 900 வரைக்கும் ஏறி இருக்குது. ஸோ அதுவே வந்து ஒரு நல்ல க்ரோத்து தான். இன்னொன்று, இந்த கம்பெனி 1981லேருந்தே இருக்குது. ஸோ இது வந்து இந்தியன் பேஸ் லிக்கர் கம்பெனி, உங்களுக்கு தெரியும். யா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா ஃபண்டமெண்டலில் நம்ம பார்க்கும்போதே கிராஃப் இன்னைக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. இதுக்கு காரணம் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்க்ரால் பண்ணும்போது யா Q3 ரிசல்ட். ஸோ Q3 ரிசல்ட் தான் நம்ம செப்டம்பரில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரால் பிக்சரில் இந்த டைம் தான் சேல்ஸ் வந்து வேறு லெவலுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு? வந்து 2002லேருந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன் டேட்டாவை. பட் 2025 வரும்போது சேல்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தால் அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இந்த வாட்டி தான் பயங்கரமாக ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டும் வந்து பயங்கரமாக ஏறி இருக்கு. ஸோ கம்பேர்ட் டு செப்டம்பர் 2024ஓட 2025 வேற லெவல் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரீசனால் டோட்டலாக இந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறிட்டு இருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம டெக்னிக்கல் செக்ஷனில் பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு. யா, டெக்னிக்கல் செக்ஷனில் வாய் கொஞ்சம் கொள்ளிடுச்சு. டெக்னிக்கல் செக்ஷனில் ட்ரேடிங் வியூவை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவரால் பிக்சர் நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இங்கே எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் வால்யூமில் இன்வெஸ்டர்ஸ் பிக் பண்ணல. பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நான் வைக்கும்போது இன்றைக்கி வேறு லெவலுக்கு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஷயம் என்னென்னா, கம்பெனி வந்து ஒரு க்ரோத்தை நோக்கி போயிட்டுருக்க ஒரே ரீசனால். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஒரு 1000 ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1000 ரீச் ஆகுது அப்படின்னா அதையும் உடைக்க சான்ஸும் இருக்குது. ஸோ எல்லா பொட்டென்ஷியலும் வந்து மேபி மார்க்கெட் வந்து புல்டனில் போகும்போது கண்டிப்பாக இருக்குது. ஓகே, மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. சரி, ஓகே. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 1000 ருபீஸ்க்கு இந்த ஸ்டாக் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 1000 ருபீஸை இது ஹையஸ்ட்டை பிரேக் பண்ணும்போது அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 1200 கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குது. அதே ஒரு ரீசனால தான். ஸோ இன்னொன்று, நான் சஜஸ்ட் பண்ணுறதால இந்த ஸ்டாக்கை நீங்கள் பை பண்ணணுன்னு எந்தவித அவசியமும் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ப்ராபபிலிட்டி ரிவ்யூ நான் வந்து கொடுப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்கள் ஓன் நாலேஜ் இருந்தால் மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளோ பேர் வந்து மணி மேக் பண்ணாலும் அதோடு அதிகமாக மணி லூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது நிதர்சனமான உண்மை. ஸோ அதை புரிஞ்சுட்டு உங்கள் மணியை நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நன்றி.